Hey, swing it, hey, break it, hey, feel it, touch it, touch it. யாருக்கு பர்த்டே இன்னைக்கு? அப்போ இங்க வாங்க. வாங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்? எத்தனையாவது பர்த்டே? ஓகே, உங்களோட 63வது பர்த்டேக்கு சர்ப்ரைஸா கேக் நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்துருக்கு. இதெல்லாம் யார் உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க? அந்த நேம்ல இருந்து எங்களுக்கு வரலையே. இல்ல, இது வந்து சொல்லுங்க. தேசத்தில் நீ பிறந்தாயட இத்தனை பேர் அழகா. உண்மையாவே அந்த நேம்ல இருந்து வரல. ஏன் யாரும் பிள்ளைகள் யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்களா? ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த தேசத்தில் நீ பிறந்தாயட இத்தனை பேர் அழகா. எந்த கேக்க வாங்கிடுங்க. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நாங்க டிடி சர்ப்ரைஸ் டெலிவரில இருந்து வரோம். சரியா? உங்களோட 63வது பர்த்டேக்கு தான் இந்த சர்ப்ரைஸ் எங்க மூலமா ஹாப்பியா இருக்கும்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. யார் அனுப்பி வச்சிருப்பாங்கன்னு நீங்க தான் நீ கால் முளைத்த புஷ்பம் கடல் அந்த நேம்ல இருந்து வரலையே எங்களுக்கு. அவரு அனுப்பலன்னு சொன்னா அந்த சொர்க்கம் கூட இல்ல, நீங்க தான் சொல்லணும் யாருன்னு சொல்லி. அவரே நேம்ல இருந்து வரலையே. இந்த தேசத்தில் நீ பிறந்தாயட எத்தனை பேர் அழகா. வேற யாரும் அனுப்ப மாட்டாங்க. இதுக்கு முதல் உங்களுக்கு சர்ப்ரைஸ் வந்துருக்கா? இதான ஃபர்ஸ்ட் டைம்? நீங்க ஃபர்ஸ்ட் டைமா சர்ப்ரைஸ் வந்துருக்குன்னு சொன்னா யார்கிட்ட இருந்து எதிர்பார்த்துருக்கீங்க? அவர் செய்யலையே. வண்ண வண்ண பூவெல்லாம் வாசம் வீசி அவர் தரலையே. உன்னை போல ஒன்றுக்கும் வாசம் வீச தெரியாது. கோடி கோடி வார்த்தைகள் கோர்த்து கொண்டு வந்தாலும் நீ சினுங்கும் ஓசை போல் அர்த்தம் எதிலும் கிடையாதே. அழகே நீ வாய் பேச கீதம் என்பேனே, சங்கீதம் என்பேனே, மௌனத்தை கவிதை என்பேனே, புது கவிதை என்பேனே. கடல் ஓரம் நீயும் வந்தால் புயல் வந்ததென்று அர்த்தம். நீ என்னை நீங்கி சென்றால் உயிர் நின்றதென்று அர்த்தம். எந்த தேசத்தில் நீ பிறந்தாயட இத்தனை பேர் எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி இந்த டைம்ல எங்களை வர சொல்லி இருக்கலாம். உங்களுக்கு தெரியாதா நீ இதெல்லாம்? அவர் செய்யல. சரி, ஒரு கிஃப்டா பார்ப்போம். பார்த்துட்டு நீங்க கெஸ் பண்ணி சொல்லுங்க யார் பண்ணிருப்பாங்க. ஒரு அழகான சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று வந்துருக்கு. பிடிச்சிருக்கா? சாக்லேட் பிடிக்குமா? அப்ப இதெல்லாம் உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு பிடிக்குமன்ற வழியா தான் எல்லாம் செஞ்சிருக்காங்க. ஏன் அவரை மட்டும் சொல்லுங்க? உங்கள் கண்கள் ஓரத்தில் தீட்டி வைத்த மை தந்தால் 5 அல்ல 500 காப்பியங்கள் உண்டாகும். உந்தன் கூந்தல் ஈரத்தை தொட்டு போன காற்றைத்தான் கொஞ்ச நேரம் சுவாசித்தால் எந்த வாழ்வின் மரமாகும். அன்பே உன் இதழைத்தான் சிறைகள் என்பேனே, தனிச்சிறைகள் என்பேனே, மெலிதான இடையைத்தான் பிறைகள் என்பேனே, பிறைகள் என்பேனே. அடி அன்ன பறவை ஒன்று அன்று வாழ்ந்ததாக கேட்டேன். நான் கேட்ட அந்த ஒன்றை இன்று கண்களாலே பார்த்தேன். எந்த தேசத்தில் எத்தனை பேர் அழகா. எந்த சுவாசத்தில் நீ இன்றி நான் அழகா. ஏதோ மாற்றம் ஏனோ ஏற்றம் இதயம் தன்னில்
நீ கால் முளைத்த புஷ்பம் கடல் நுரையில் செய்த சிற்பம் சர்ப்ரைஸா வந்திருக்கேன் தானே, நீங்க தானே கெஸ் பண்ணணும். நாங்க சொன்னா சர்ப்ரைஸ். அந்த சொர்க்கம் அவருக்கு தெரியாது யாரு. ஃபேமிலிக்குள்ள இருந்தா உங்களுக்கு சர்ப்ரைஸ். அதாவது உங்க வீட்டுல இருந்து உங்களுக்கு தெரியாம அனுப்பியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க சர்ப்ரைஸ் உண்டு. இப்படி வேறுமெண்டு சொந்தமுள்ள வாழ்க்கை மகளே எப்படி சொல்றாங்க. சம்டைம் அவங்க அனுப்பியிருக்கலாமே. இப்ப அவங்க அனுப்பியிருந்தா என்ன செய்வீங்க? சொன்ன கதை இல்ல, கேட்ட கதை இல்ல, இந்த கதை உங்களுக்கு தெரியாம சர்ப்ரைஸா அனுப்பியிருக்காங்க. நீங்க தான் ஆயிரையான பலம் அண்ணன் தம்பி சேர்ந்திருந்த பாசத்தையும் ரோசத்தையும் பந்தி வைக்க முன்னோ அவர் இல்லை. நகைக்கும் கண்ணீருக்கும் வேறுபாடு நாங்க எல்லாம் முடிய சொல்றோமே உங்களுக்கு. வீடு முழுக்க துள்ளி விளையாட யாரு தந்தது நீங்க சொல்லுங்க. இவ்வளவு கிட்ட உங்களுக்கு எல்லாமே செய்து வாக்கு நெஞ்சம் பாசத்துல ஊஞ்சலாடுது. அவரு நேம் இல்லையே, நீங்க சொல்ற நேம் இப்படி ஒரு கூட்டுக்குள்ளத்தான் வாழ ஏங்குது. சொந்தமுள்ள வாழ்க்கை சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா. சொன்ன கதை இல்ல, கேட்ட கதை இல்ல, இந்த கதை போல கொண்டாடணும். இந்த பர்த்டேல வந்த எந்த விஷயத்தையும் நீங்க மறக்க கூடாது லைஃப்ல. அன்னை மடி போலத்தான் அண்ணன் பிடிச்சிருக்காங்க. தம்பி முகம் பார்க்கையில் தந்தை முகம் தோன்றுதே. இந்த போட்டோஸ் எல்லாம் யார்கிட்ட இருக்கு? வீட்டில் தானே தெய்வம் வந்து காவல் காக்கும், தேவதைகள் தேடி வந்து இந்த போட்டோஸ் எல்லாம் யார்கிட்ட இருக்கு? திறந்திடுமே ஆயிரையான பலம் அண்ணன் தம்பி சேர்ந்திருந்த பாசத்தையும் ரோசத்தையும் இல்ல எல்லா டைம் இருக்கு. நாங்க இது உங்களுக்கு ஃப்ரீயா தந்த கிஃப்ட் தானே. அப்ப எங்களுக்கு யார் அனுப்பியிருப்பாங்க? பிடிச்சிருக்காமா? நீங்க தான் கெஸ் இந்த மகளே சொல்லித்தாங்க. அவங்களே சொல்றாங்க அவங்க செய்தாங்க. சரி ஓகே மக்க வைங்க. உங்களுக்கு 10,000 ரூபாய் பெறுமதியான ஹேஸ் பொக்கே ஒன்று வந்துருக்கு. பிடிச்சிருக்காது? அப்ப இதெல்லாம் யார் அனுப்பியிருப்பாங்க? அவர் அனுப்பலையே. அவர் இல்லையே. ஒரு கிஃப்ட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே வந்திருக்கு. ஏன் உங்களோட மிஸ்டர் அனுப்பியிருக்கலாம் தானே? ஏன் நான் வர சொல்றீங்க? அவர் தானா? ஆனா அவர் தரல. கடைசி ஒரு கிஃப்ட் இருக்கு, அதையும் ஓபன் பண்ணி பார்ப்போம். அதுல என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? மனம் வீசிருங்கள் வானத்தில் சிந்தும் தேத்தொழில் அடையில்லாத சுவைதான் உன் பாசத்தில் கண்டேன். ஓகே, அந்த வீடியோ காட்டுங்க. அழகா இருக்காங்களா போட்டோவில் இருக்கிறவங்க? நீங்க தானா? ஓ வடிவா இருக்கிறீங்க. அப்ப இந்த போட்டோஸ் எல்லாம் யார்கிட்ட இருக்கும்? யார் அனுப்பியிருப்பாங்க இந்த சர்ப்ரைஸ்? தங்கச்சி அனுப்பல, தங்கச்சியோட மிஸ்டரும் அனுப்பல. உங்களோட பிள்ளைகள் யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க. அப்படியா? உங்களோட மிஸ்டர் செஞ்சு என்ன எவ்வளவு டவுட்டா கேக்குறீங்க? இப்போ நீங்கள் அவரோட நேமை மட்டும்தான் நீ சொல்லிடுறீங்க. அப்போ பிள்ளைகள் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா ஃபீல் பண்ணுவாங்க தானே. பிள்ளைகள் எல்லாம் அங்கே இருக்காங்க.
அதை ஈஸியா கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லி தான் பேர் போட்டிருக்காங்க. சாமியார் ஆசீர்வாதம் பண்றது போன உடனே கண்டுபிடிக்க கூடா என்றுதான் இந்த நேமன் போட்டிருக்காங்க. அவர் செய்யல என்னங்க சொல்லுவா இந்த சர்ப்ரைஸ் யார் தந்தண்டு? ரஞ்சன்ன்றது யாரு? ஓகே, கனடாவில் இருந்து இந்த சர்ப்ரைஸை ரஞ்சன் அண்ணா தான் உங்களுக்கு செய்ய சொன்னவர். அவருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நாங்கள் வந்த உடனே உங்கள்கிட்ட சொன்ன சர்ப்ரைஸாக இருக்காது தானே. உங்களை கொஞ்சம் கலாய்க்கணும் சந்தோஷப்படுத்தணும்னு நாங்கள் வந்திருக்கோம். எங்களையும் அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்க இல்லாத இடத்துல நாங்கள் உங்களை ஹாப்பி பண்ணிட்டு போகணும். பிடிச்சிருக்கா உங்களுக்கு எல்லாம்? சொல்லி கொண்டிருந்தேன் நான், எந்தவித மாற்றமும் இல்லாம சொல்லி கொண்டிருந்தேன் நான் உங்களை. தேங்க்யூ தேங்க்யூ. நான் ஒரு நிமிஷம் அந்த மாற்றினா சில லோஜியா இருக்குமோ தெரியாது இல்லை. இந்த போட்டோஸ் எல்லாம் எப்படி கிடைச்சது ரஞ்சன் உங்களுக்கு? கலை அனுப்பினதா? அந்த பார்த்தீங்களா? எங்களை டிடி சர்ப்ரைஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன தண்ணிங்கிறது சேவையாடுறீங்க. எவ்வளவு இந்த டிலே பண்ணினாலும் சிறந்த முறையில நீங்க உங்களோட சேவையை செய்யறீங்க. எனக்கு இவ்வளவு மணிக்கு அப்புறம் வந்து இவ்வளவு செய்யறீங்களே நீங்க. உண்மையில உங்களை ஹாப்பி பண்றது தான் நீ எங்களோட வேலை. அப்ப நாங்க வரதானே வேணும். சந்தோஷப்படுத்துறீங்க எங்களை. பிடிச்சிருக்கா உங்களோட சர்ப்ரைஸ் எல்லாம்? எல்லாம் பிடிச்சிருக்கு. ஓகே, கடைசியா அந்த சர்ப்ரைஸ் பண்ணனாக்க என்ன சொல்ல போறீங்க? ஓகே, நாங்களும் டிடி சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாக இன்றைக்கு இருக்கிற மாதிரி எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ இதோட முடிவு செய்கிறோம். தேங்க்யூ. உண்மையிலே நான் ஹாப்பியாக தான் இருந்தேன். நேரம் காலையில இருந்து ஹாப்பியாக தான் இருந்தேன். இப்போ கொஞ்சம் கூட ஹாப்பியாக இருக்கிறேன். சர்ப்ரைஸ் வந்ததால அப்போ ரஞ்சன் அண்ணா அவள். ஓகே, தேங்க்யூ.